தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக எடுத்துக்கொண்ட சங்கீதம், தியானத்துக்கு நேராக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 22 முதலாவது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன்? பிரியமானவர்களே, அகிலேத் சாகார் என்னும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிட்ட தாவீதின் சங்கீதம் அந்த சங்கீதம். அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 4ஆம் வார்த்தை. மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதம் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற சங்கீதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது இது சிலுவையின் சங்கீதம் என்று அழைக்கப்படுவதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது கிறிஸ்துனுடைய மனவேதனை நிறைந்த சிலுவையின் பாடுகளை அவ்வளவு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தம்முடைய பரம பிதாவானவர் அவருடைய கரிசனையும் பாதுகாக்கக்கூடியதுமான சமூகத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட போது சிலுவையின் மேல் இயேசு தெரிவித்த அச்சம் நிறைந்த சத்தமாகும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 22:3 வசனத்திலே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பிரியமானவர்களே, சங்கீதம் 22:5 சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு நம்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. அவரை நம்பி, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 22:8 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சிலுவையில் அறையப்படுவதை அவர்கள் பார்த்த பொழுது கர்த்தருடைய சத்துருக்கள் அவரிடம் கூடிய அதே வார்த்தைகளை இந்த வசனம் நினைப்பூட்டுகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 22:11 முதல் 17 வசனங்களை பார்க்கின்ற பொழுது உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதமானவற்ற முறையில் சவுக்கால் அடிக்கப்பட்ட தண்டனை மற்றும் சிலுவையில் அறையப்படுதலை அனுபவிக்கும் போது உண்டான உதவியற்ற நிலைமையின் போது ஏற்பட்ட கர்த்தருடைய உணர்வுகளான இந்த வசனங்கள் விளக்குகின்றன, விவரிக்கின்றன. பிரியமானவர்களே, அங்கே 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. சமீபத்திலே செய்தித்தாளிலே பார்த்தேன். பிரியமானவர்களே, ஒரு வீடியோ பார்த்த ஒரு நாய், தெருநாய்க்கள் சேர்ந்து ஒரு சின்ன குழந்தை கடித்து கொதறுகிறதை பார்த்தேன். பிரியமானவர்களே, நாய்க்கடியினால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவீது சொல்கிறார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் குத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்படுவதை குறித்து மற்ற ஒரு தீர்க்க தரிசனம் குறிப்பு இங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசப்பாவியை அங்கே சிலுவையிலே அவரை குத்தினார்கள். 17ஆம் வசனத்திலே என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையில் பேர் சீட்டு போடுகிறார்கள். பிரியம், இந்த வசனம் முன்னுரைத்தபடியே ரோமா வீரர்கள் அந்த விதமாக இயேசுவை அங்கே அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 21ஆம் வசனத்திலே என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்பலில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்துள்ளீர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மகா பெரிய ஆபத்துகளிலிருந்து தாவீதை பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அவர் எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் நம்மை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 26ஆம் வசனத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுபவர்கள் அவரை துதிப்பார்கள், அவர்கள் இருதயம் என்னடிக்கு வாழும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து நன்றாக அவர்கள் திருப்தி அடைவார்கள், புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுவோம்,
சாந்த குணமாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதை போல எல்லாம் நம்முடைய நம்பிக்கை அவர் மீது வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you for God bless you.